குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்று 16/9/2025 செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஆவணி மாதம் 31ஆம் நாள், தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:57 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 10:45 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று காலை 6:51 வரை வியதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று அதிகாலை 3:57 வரை கரசை, பின்பு மாலை 3:42 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு காலை 10:45 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 10:45 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு, ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபடுங்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். வசர ஹனப்ப வசர ஹனப்ப அல்லது ரகன பவச என்று முருகப்பெருமானை நினைத்து சரணாகதியை எண்ணி 6 முறை பாராயணம் செய்வது நல்லது. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வாகன பழுதுகளை சீர் செய்வதற்கு உகந்த நாள். பணி சார்ந்த செயல்களை மேற்கொள்ள நல்ல நாள். கால்நடை தொடர்பான செயல்களை செய்ய ஏற்ற நாள். அபிஷேகம் செய்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 8:02 முதல் 9:46 வரை மேஷ லக்னம். 9:47 முதல் 11:48 வரை ரிஷப லக்னம். இரவு 11:49 முதல் காலை 2 மணி வரை மிதுன லக்னம். காலை 2 மணி முதல் 4:08 வரை கடக லக்னம். 4:09 முதல் 6:14 வரை சிம்ம லக்னம். 6:15 முதல் 8:14 வரை கன்னி லக்னம். 8:15 முதல் 10:20 வரை துலாம் லக்னம். காலை 10:21 முதல் 12:31 வரை விருச்சக லக்னம். 12:32 முதல் 2:38 வரை தனுசு லக்னம். 2:39 முதல் 4:33 வரை மகர லக்னம். மாலை 4:34 முதல் 6:16 வரை கும்ப லக்னம். 6:17 முதல் 7:57 வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத் என்று 27 முறை சொல்லி உச்சரியுங்கள். வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நல்லது. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை.
7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேஷராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்று கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ராசியினுடைய 3வது வீட்டில் சந்திர பகவான் குரு பகவான் சஞ்சார். மனதில் இருந்த பழைய கவலைகள் நீங்கும், ஒரு புதுவிதமான எண்ணங்கள் உருவாக்கும், தெம்பு தைரியம் அதிகரிக்கும், துணிச்சலாக சில முடிவுகளை எடுக்கக்கூடும். இந்த நாள் நீங்கள் மற்ற நாட்களை காட்டிலும் மிக வேகமாக இருக்க போகிறீர்கள். உங்களுடைய செயல்களில் சில மாற்றங்களை உணர்வீர்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற ஊர்ஜிதம், மனப்பான்மை, தைரியம் உங்களிடம் வெளிப்படும். தாயினுடைய உடல் நலத்திற்குண்டான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு மட்டுமல்ல, தாயை நல்ல விதமாக பாதுகாத்து வருவீர்கள். அவர்களுடைய தேவைகளை கேட்டு பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நல்ல மகனாகவோ நல்ல மகளாகவோ நீங்கள் இருக்கக்கூடும். இதனால் தாயினுடைய அன்பு மிகப்பெரிய ஒரு நல்ல கருணையை உங்களுக்கு வெளிப்படுத்தும். வாழ்க்கை துணைவரிடத்திலும் சரி, இருவருக்கும் உள்ள இருந்த பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், கிளேசங்கள் நீங்குங்க. இருவருமே ஒற்றுமையாக இருப்பீர்கள். நல்ல தம்பதிகளாக வாழக்கூடிய அமைப்பு போக்கு இந்த நாள் இருக்கிறது. வெளியே எங்கே போனாலும் இருவருமே ஒன்றாகத்தான் போவீர்கள். சிறு தூர பயணங்கள் ஆகட்டும், வெளி இடங்களுக்கோ சரி, ஏதாவது ஒரு காரண காரியம் இல்லாமல் வெளியே போக மாட்டீர்கள். அப்படி போகும் பொழுது உங்கள் துணைவருடைய வார்த்தைக்கு தகுந்த மதிப்பை கொடுப்பீர்கள். அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய உன்னதமான தம்பதிகளாகத்தான் நீங்கள் இருக்கக்கூடும். உறவினர்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். வெளியூர்களில் இருந்து வரக்கூடியவர்கள் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருக்க போகிறார்கள். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் இந்த நாள் நடக்கும். தொழில் விஷயங்களில் கூடுதலான முதலீடு செய்யலாமா என்கிற யோசனை ஒரு பக்கம், கேட்ட இடத்தில் பணம் வருமா வராதா என்கிற யோசனைகள் மறுபக்கம். எதை வைத்து தீர்மானம் செய்வது, எந்த ஒரு காரியத்தை முன்னிறுத்தி நாம் முன் செல்வது என்கிற யோசனைகள் அதிகமாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. எதையும் மேலோட்டமாக சிந்திக்காமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஆழமான தன்மையை சிந்திக்க வேண்டும். படிக்கக்கூடியவர்களுக்கு நன்றாக படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுவதோடு மட்டுமல்ல, நலம் நிறைந்த நாளாக இருக்கும். விளையாட்டுத் துறைகளிலும் நீங்கள் கொடிக்கட்டி பரப்பீர்கள். படிப்பினுடைய உண்மையான நிலைகளை புரிந்து கொண்டு படிப்பதோடு எதையும் மனப்பாடம் செய்யாமல் தெரிந்து அறிந்து செய்வதாலும் படிப்பதாலும் உகந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். அதிகப்படியான ஆதரவுகள் கிடைக்கும். விளையாட்டுத் துறைகளில் இருப்பவர்களுக்கு சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைப்பதோடு வெற்றியாளராக நீங்கள் இருப்பீர்கள். தகுந்த ஒரு குறிக்கோளை உங்களுடைய வியாபாரத்தில் வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்வீர்கள். மக்களுடைய வரத்து அதிகரிக்கலாம். உங்களுடைய பணி வேலைகள் மிக உயர்வாக இருக்கும். கொடுத்த பொறுப்பாளை முற்றிலுமாக நிறைவேற்றி வைப்பீர்கள். நலம் நிறைந்த நாளாக அமைகிறது. இந்த நாள் பணம் பொருளாதாரத்திற்கு குறைவு இருக்காது. தேவைக்கேற்றால் போல் பணம் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்குவதற்கான யோக நிலைகள் உண்டு. திருமணம் சார்ந்த சில முக்கிய விஷயங்களை பற்றிய எண்ண ஓட்டங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்க வேண்டும் என்கிற வேகம் இறக்கம். நஷ்டத்திலிருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாது. உங்களுக்கு செலவுகள் குறைவாகத்தான் இருக்கும். தேவைக்கு ஏற்றாற் போல் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்த விரும்புவீர்கள். தெரிந்த தொழிலை செய்வீர்கள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இனி உனக்கில்லை என்று ஒத்துக்கொள் என்பது போல தன் கையே தனக்கு உயர்வு, தன் வாழ்க்கையே அதிகமான ஒரு முயற்சிகளை கொண்டு முன்னேறுவீர்கள். உழைப்பு உயர்வு தரும். தன் கை தனக்கு உதவி என்பது போன்ற சில வாசகங்கள் உங்கள் மனதில் அடிக்கடி வந்து போகும். ஒரு மோட்டிவேஷன், உங்களுக்குள்ளேயே ஒரு தூண்டுதல்கள் வெளிப்படும் நாள். குடும்ப உறவுகளும் சரி, நண்பர்களும் சரி, உங்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கக்கூடும். காதலர்களுக்கு மன நிறைவு ஏற்படும் நாள். சாந்தம், மனதில் அமைதி, சந்தோஷம், குதூகலம். வருங்கால துணைவருடைய செயல்கள் மன திருப்தியை தரும்.
ராசிக்கான அதிர்ஷ்ட திசை இன்று தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மன கவலைகள் அகலம். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பண பிரச்சனைகள் தீரும். வங்கி தொடர்பாக இருந்த சங்கடங்கள் அகலம். கடனில் இருந்து வெளிவருவீர்கள். மன பாரங்கள் கவலைகள் தீரும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய விஷயங்களை உணர்ந்து செய்வீர்கள். அனுபவ அறிவு வெளிப்படும். சாதுரியம் இருக்கும். சூழ்நிலைகளை தனக்கானதாக லாவகமாக சாதுரியமாக சாதகமாக்கிக் கொள்வீர்கள். எல்லாவிதமான செயல்களும் திருப்தியை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று தம்பதியர்களுக்குள் புரிதல் இருக்கும். குடும்பத்தினுடைய விஷயங்களை அனுசரித்து நடத்தி செல்வீர்கள். நல்ல செய்திகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் இந்த நாள் துரிதமாகவே நடக்க போகிறது. உங்களுடைய பேச்சுக்கும் கருத்துக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. சாதாரணமாக நீங்கள் ஒரு சில காரியங்கள் செய்தால் கூட அது பெரிய அளவில் பிரம்மாண்டமாக பேசப்படும். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள், நெருக்கமானவர்களுடைய ஆதரவை நீங்க பெறப்போகிறீங்க. வண்டி வாகன பயணங்கள்ல அனுகூலம் ஏற்படும். தம்பதியர்களுக்கிடையே நல்ல வெளிப்படையான தன்மை இருக்கும். உங்களுக்கு பிடித்த பொருட்களை உங்கள் துணைவர் வாங்கி கொடுக்க போகிறார். அது புடவையாக இருக்கலாம், அல்லது நகையாக இருக்கலாம், ஒரு முழம் பூவாக கூட இருக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை உங்கள் துணைவர் செய்ய போகிறார். குடும்பத்திற்காக ஒரு பெரிய நல்ல விஷயத்தை கொண்டு வருவார். தடைப்பட்ட வேலைகள் கூட இந்த நாள் மிக சீக்கிரமாக நடக்குங்க. வியாபாரத்துல நீங்கள் விடுபட்ட காரியத்தை சேர்த்து முடிப்பீங்க. உடல்நிலை சரியில்லைனாலும் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான அமைப்பு இருக்கிறது. தடைப்பட்டதை சீக்கிரமாக நடத்தி காட்டுவீங்க. உங்களை யாராவது ஒருவர் கேலி கிண்டல் செய்திருந்தாலோ அதனை முறியடிக்கும் விதமாக உங்களுடைய செயல்கள் முன்னோக்கி இருக்க போகுதுங்க. மற்றவங்களுக்கு மத்தியில உயர்வார், தலைமை ஏற்று நல்ல பண்பாளராக, மற்றவர்கள் போற்றக்கூடிய ஒரு நல்ல மனிதராக நீங்க வலம் வர போறீங்க. அரசியல் துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் நிச்சயம் உண்டு. ஆன்மீகத்திலும் சரி, கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. எப்படி தெய்வத்தை நீங்கள் மனதில் வைத்து தியானித்து அவரை இறை வழிபாடு செய்து சரணாகதி தத்துவத்தோடு நீங்கள் அனுகூலங்களை பெறுகிறீர்களோ அப்படிப்பட்ட அமைப்பு இந்த நாள் உண்டு. ஆன்மீக வேலைகளில் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. எந்த இடங்கள்ல இருந்தும் சரி, அங்க போய் ஒரு சேவை செய்யறது, திருப்பணிகள்ல கலந்துக்கிறது, உழவார பணி செய்யறதுன்னு இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்களால உங்களுக்கு மனசுல நிம்மதி இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த காது கொடுத்து கேட்டுக்கிறது நல்லது. எந்த மறுவார்த்தை பேசாம அவங்களுடைய விருப்பத்தை கேட்டு அறிஞ்சு செஞ்சீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப நல்ல நாளா இருக்குங்க. கூடுமான வரையில வாக்குவாதமோ வீண் சண்டை சச்சரவுகளை ஈடுபடாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளிடத்திலையும் சரி அன்பை வெளிப்படுத்துங்க. குழந்தைங்க கேட்கறத செய்யறதும் அவங்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கறது தான் உங்களுக்கு இந்த நாள் நல்லது. புதுவிதமான விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. பாதைகள் புதிதாக அமைத்துக் கொள்வீர்கள். பிறர் போற போக்கில போகாம உங்களுக்குன்னு ஒரு தனி வழியை நிர்மாணித்து அதை மிகச்சரியான ஒரு நடைமுறையில கொண்டு போகிறது உங்களுடைய தனி சிறப்புனை சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க. அலுவலக வேலைகள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிக்கும் நல்ல அங்கீகாரமும் ஆதரவு கிடைக்கிறது மட்டுமில்ல, நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அதிகரிக்கும். உங்களை பற்றி எல்லோருமே பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. தடைகள் மறைய போகுது. எல்லோருடைய ஆதரவும் இனி உங்களுக்கு தான் சொல்லலாங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்குங்க. புரிதல்கள் ஏற்படும். உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு அதிகரிக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதியவர்களுடைய தொடர்புகள் ஏற்படலாம். வியாபாரத்தை சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து நடத்தி செல்வீர்கள். வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்கள், குணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் வரவேற்பையும் கொடுக்குங்க. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்கள் ஆதரவு ஏற்படும். மன மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். பல நன்மைகள் இந்த நாள் உண்டு. உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்று 2ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவானோடு குரு பகவானுடைய சஞ்சாரம். பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் தான் அதிக அளவில் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய திட்டங்கள், அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகள் என்னென்ன என்பது பற்றிய பட்டியல்கள் இடுவீர்கள். அது மட்டுமல்ல, தூங்கினால் கூட உங்களுக்கு குழந்தைகள் தான் உங்களுடைய கனவில் வருவார்கள். காரணம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்தாக வேண்டிய நெருக்கடிக்குள் இருப்பீர்கள்.
மன கவலைகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வது மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். அலட்சியம் இருக்கக்கூடாது. நல்ல ஆதரவான சத்தான உணவுகளாக இருக்க வேண்டும். பொருளாதார நிலைகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். யாரை பற்றியோ எவருடைய அந்தரங்க விஷயத்தையோ தனிப்பட்ட விஷயங்களையோ தெரிந்து கொள்ள விரும்பாதீர்கள். அது உங்களுக்கு தேவையற்ற சங்கடத்தை கொடுத்துவிடும். யார் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை திரும்பி கூட பார்க்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை என்ன, உங்களுடைய வாழ்க்கை பாதை என்ன, எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள், உங்களை சுற்றி யார் இருக்கிறார்கள், அவர்கள் எந்த குணம் பெற்றவர்கள் என்பதை நன்றாக சிந்தித்து ஆராய வேண்டுமே தவிர பிறரை பற்றி எண்ணுவதோ யோசிப்பதோ, அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகளை பற்றி எண்ணுவதோ கூட கூடாது. உங்களுக்கான வேலைகளில் மட்டுமே கவனியுங்கள். சில நேரம் உங்களுக்கு மனது அசௌகரியங்களாக இருக்கும். எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அலை மோதல்களாக இருக்கும். நல்லது செய்ய போய் உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் தான் வரும். நல்லது என்று நினைத்தால் அது உங்களுக்கு நன்மையாக அமையாது. மாறுபட்ட தன்மையில் எதிர்மறையாகத்தான் நடக்கும். ஆக சும்மா இருத்தலே நல்லது என்கிற எண்ணம் கூட உங்களுக்கு வரலாம். யாரும் கேட்காமல் உதவி செய்யாதீர்கள். பிறர் கேட்டால் உதவி செய்யுங்கள். உங்களிடம் ஒருவரும் வந்து உதவி கேட்கவில்லை என்றால் அமைதியாக இருப்பது அந்த நாள் முழுவதுமே நல்லது. யாராவது ஒருவர் உங்களிடம் வந்து உதவி கேட்டால் ஒழிய எதையும் செய்து பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். இந்த நாள் மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தன்மைகளை முழுமையாக உணர வேண்டும். மேம்போக்கு தன்மை இருக்கக்கூடாது. எதிலும் அகலக்கால் வைக்காதீர்கள். கடன் வாங்கி எதையும் செய்யாதீர்கள். திருமண முயற்சிகளாகட்டும், அதை சார்ந்த சுப விசேஷங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் சூழ்நிலைகளை உணர்ந்து செய்தல் வேண்டும். கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன். ஆக கடன் வாங்குவதை தவிர்த்து என்ன இருக்கிறதோ கையில் அதை வைத்து இந்த நாளை நீங்கள் நகர்த்தினாலே போதுமானது. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். உங்களுக்கு சுய ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால், அல்லது கோச்சாரத்தினுடைய பலன்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கிறது, இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலோட்டமாக ஒரு சில கேள்விகளை கேட்டு கமெண்ட் செக்ஷனில் எழுதினாலும் போதுமானது. அதற்கான பதில் நாளைய வீடியோவில் உங்களுக்காக சொல்லப்படும். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் நட்புகளுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். அவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையட்டும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுங்க. எதிலுமே ஒரு தீர்வான முடிவுகள் எடுக்க முடியாது. திருமணமானவர்கள் சில நேரம் அசௌகரியமாக இருப்பீர்கள். மனக்கவலைகள் பாரங்கள் அதிகரிக்கலாம். ஏற்ற இறக்கமாக உணர்வீர்கள். ஒரு நேர்மையறையான எண்ணத்தோடு இருக்க வேண்டியது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கண்ணாடி அணிய வேண்டிய நிலை உண்டாகலாம். கண் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு தீரும். ஒரு சிலர் கண்ணாடி பெரும்பாலும் அணிந்திருப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பொது தொடர்பான செயல்களில் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம். வியாபார வேலைகள் சுமாராகத்தான் இருக்கும். பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். சிந்திப்பது செயல்படுத்துவது எதிலும் பொறுமை தேவை. வெற்றிக்குரிய நாளாக அமைந்திட முருகப்பெருமானை வழிபடுங்கள். அவரே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவானே ருணரோக சத்துருஸ்தானாதிபதி. லாபாதிபதி அவரே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணியத்தில் குழந்தைகளுக்குரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக நிதானமாக முடிவெடுங்கள். அவசரம் காட்ட வேண்டாம். வியாபாரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பணம் குறைவாகத்தான் இருக்கும். அதிக செலவுகள் இருக்கக்கூடாது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி என்பர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று செலவுகளை கூடுமான வரையில் குறைத்துக் கொள்ளுங்கள். ஆடம்பர செலவுகள் இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் தனிப்பட்ட ரீதியாக யாரிடத்திலும் சென்று பேச வேண்டாம். இந்த நாள் சில அனுபவங்கள் இருக்கும். மத்தியமமான பலன்கள் தான் இருக்கிறது. எதையோ பெரிய அளவில் சாதித்து விட்டோம் என்கிற எண்ணங்கள் மனதளவில் இருந்தாலும் உங்களுக்கு உண்மையிலேயே தெரியும் கையிருப்பு என்ன, சேமிப்பு என்ன, தேவைகள் இருந்தால் அதை எதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டும் என்கிற புரிதலோடு இருக்க வேண்டும். நண்பர்களுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் செய்யுங்கள். மறைமுகமான தடைகள் என்ன என்பதையும், வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான விஷயங்கள் என்ன என்பதையும் புரிந்து செய்தல் நல்லது. தடை தாமதங்கள் ஏற்பட்டால் விநாயக பெருமானை, முழுமுதற் கடவுளை விநாயக பெருமானை வணங்குவது நல்லது. அதிலும் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அங்காரக கணபதி வழிபாடு, பௌம கணபதியை வழிபாடு செய்யலாம்.
நண்பர்களிடத்தில் மனம் நிறைந்து பேசுவீர்கள். உங்களுக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் மாறுபடலாம். எல்லோரும் ஒரு நேரம் போல இருக்க மாட்டார்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும். அனுபவத்தை கொண்டு முன்னுக்கு செல்லுங்கள். வியாபாரிகளுடைய குணத்தை புரிந்து கொள்வது, சகசர நாமத்தை தினமும் பாராயணம் செய்வதால் நல்லது. சுதந்திர தன்மைகள் உங்களுக்குள் வேலையில் அதிகமாக இருக்குங்கள். நீங்கள் பிடித்தது போல உங்களுடைய வாழ்க்கை நிலையை அமைத்துக் கொள்ளலாம். கடகராசி அன்பர்கள், சுதந்திரமாக என்பது கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய தன்மை. வேலை வியாபாரத்திற்கு முன் செல்பவர்கள் நேரத்தை உணர்ந்து செய்தல் நல்லது. எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் வரலாம். மாணவர்கள் படிக்கக்கூடிய நேரத்தை சீக்கிரமாக நடத்துவது நல்லது. அதாவது அதிக நேரம் படிக்கவில்லை என்றாலும் குறைந்த நேரத்தில் ஆவது நல்ல தகவலை சேகரித்துக் கொள்வது. தேர்வுக்காக முயற்சி செய்பவர்கள் தகுந்த பாடத்திட்டத்தை படிப்பது நல்லது. ஒரு சில நேரம் அவுட் ஆஃப் கொஸ்டின் வந்தாலும் அதனை எழுதுவதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். தனி திறமைகளாக வெளிப்படுத்துவீர்கள். வெற்றிகரமான நிச்சயம் உண்டு. முயற்சிகள் கைகூடி வரும். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் இருக்கலாம். இருந்தாலும் அதனை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். புதியவர்களோடு நல்ல இணக்கம் இறக்கம் தன்மைகள் வெளிப்படும். சாதுரியமாக செயல்படுவீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நன்மைகள் உண்டு. நட்புகளை அறிந்து செயல்படுவீர்கள். மறைமுகமான தடைகளை புரிந்து கொள்வீர்கள். நட்பு நிறைந்த நாள். உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பயணங்கள் உண்டாகலாம். அனுபவ அறிவு வெளிப்படும். தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் சிக்கனமாக இருங்கள். எதிர்பாராத சில பயணத்தினால் அலைச்சல்கள் ஏற்படலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுதந்திர போக்கு இருக்கும். எதையும் தன் இஷ்டப்படி செய்து காட்டுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. எல்லோரிடத்திலும் பணிவாக நடந்து கொண்டால் நிச்சயம் ஜெயிக்க முடியும். ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். அனுசரணையான போக்கு வெளிப்படும். நட்பு நிறைந்த நாள். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று வீட்டில் நல்ல சூழ்நிலைகளும் அமைதியான ஒரு மன அமைப்பு உண்டு. கடந்த நாட்களில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சற்று தனியுங்க. மன குழப்பங்கள் தீரும். சுக்கிர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீட்டு அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி, தொழில் ஜீவன ஸ்தானாதிபதி ராசியில், அதிலும் கேத்து பகவானோடு. பணத்தை எந்த விதமாக சம்பாதிக்க வேண்டும், சம்பாதித்த பணத்தை எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்கிற மிக நுணுக்கமான விஷயங்களை பற்றிய யோசனைகள் அதிகமாக இருக்கும். ஒரு சில நேரம் பணமும் செலவாகலாம். கோவிலுக்கு அபிஷேக ஆராதனைகள் என்று செலவு செய்யுங்கள். அதிலும் விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் அதிகமாக செய்தால் தேவையற்ற பண செலவுகள் தவிர்க்கலாம். கூடுமான வரையில் குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வேலைகளை வைத்துக் கொள்வது நல்லது. சிம்மராசி அன்பர்கள், எதிர்ப்புகள் இருந்தாலும் அவை காணாமல் போய்விடும். சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிடும். சாதுரியமாக சிந்திப்பீர்கள். நல்ல புத்தி உண்டு. நல்ல தெளிவு உண்டு. செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பகை உணர்வுகள் அகலம். முக்கியஸ்தர்களோடு சில பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வீர்கள். அதிக நன்மைகள் விளையும் நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை. சேமிப்புதான் ஒரு வீட்டினுடைய முக்கிய ஆதாரம், அஸ்திவாரம். ஆக பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்வது. தடைப்பட்ட சில வேலைகளுக்காக அதிக முயற்சிகளை எடுப்பீர்கள். கோபம் கொஞ்சம் வரும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் செயல்படுவது நல்லது. உணர்ச்சி வசப்படாதீர்கள். பொறுமை குணம் என்பது வேண்டும். பணம் பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தேய்ந்து போகும். ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும். மனநிலை சீராகும். குடும்ப உறவுகளிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். மனைவி வழி உறவுகளினால் சொத்துக்கள் வரலாம். புதிய பொருட்களை வாங்க போகிறீர்கள். புது இடங்களுக்கு செல்ல நினைப்பீர்கள். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு வேலை தொடர்பாக அலுவலக வேலைகளில் நடக்கும். முக்கியஸ்தர்களோடு பேச்சுவார்த்தைகளினால் சந்தோஷமான நிலை ஏற்படும். தொழிலில் சுயமாக செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவு உண்டு. நன்றாக சிந்திப்பீர்கள். பணத்தை சம்பாதிப்பதே குறிக்கோள். உங்களுடைய லட்சியமாக இருக்க மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வாழக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் நாள். தெய்வத்தின் துணை உண்டு. பகை உணர்வுகள் அகலும். கோபத்தை தனிய
தியானம், யோகாசனங்கள் செய்வது விசேஷம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பாக இருக்கக்கூடும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எடுத்த தொழிலை நல்லவிதமாக செய்வீர்கள். புதிய காரியங்களில் அனுகூலம் உண்டாக்கும். உங்களுடைய எண்ணப்போக்கு வாழ்க்கை நிலையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவது, இது போன்ற விஷயங்கள் மனதில் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடி வரும். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். கோவில், ஆன்மீக இடங்களுக்கு சென்று வருவீர்கள். பெரியவர்களுடைய ஆதரவு உண்டு. சபை தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். இந்த நாள் லட்சியம், குறிக்கோளை அடைவதே ஒரே தீர்வு என்று வெற்றி நடை போடுவீர்கள். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்கள். இன்று எதையும் நிதானித்து செய்ய வேண்டிய நாள். பிள்ளைகளுடைய தேவைக்கேற்றாற் போல் சில வேலைகளை கவனிக்க வேண்டியிருக்கும். நீங்களே முன்னின்று நடத்துவீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி சில முதலீடுகளை செய்யலாமா என்கிற யோசனைகள் அதிகமாகவே உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். எதை செய்தாலும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்குள் அதிகமாக இருக்கும். படிப்பு ரீதியாக ஆராய்ச்சி துறை சார்ந்த நிலையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். எண்ணிய காரியங்கள் திறமையாக இருந்தால் மட்டுமே அது சீக்கிரமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. எதிர்காலம் சார்ந்தபடி சில முடிவுகளை எடுக்கக்கூடும். இன்சூரன்ஸ் தொடர்பான செயல்பாடுகளில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது உங்களுடைய சொந்த விஷயங்களுக்காக இன்சூரன்ஸ் செய்கிறீர்கள் என்றால் அது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆகவோ அல்லது ஜெனரல் இன்சூரன்ஸ் ஆக இருந்தாலும் சரி, பிறரோடு கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நாள். பய உணர்வுகள் அவ்வப்போது வந்து போகலாம். உங்களுடைய ராசிக்கு சனி பகவானுடைய செயல்பாடானது 6ஆம் வீட்டில் இருப்பதால் சில மாறுபட்ட தன்மைகள் இருந்து கொண்டே இருக்கும். கற்பனை துறை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்து செயல்படுங்கள். புதிய வாய்ப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. நல்ல விதமாக உங்களுடைய செயல்களை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து நடக்க வேண்டும். அரசில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் நேர்மறையான எண்ணத்தோடு இருக்க வேண்டும். எதையும் நேர்த்தியாக செய்ய முற்படுங்கள். சாதகங்களை உணர்ந்து செய்வீர்கள். பாதகமாக இருந்தாலும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்ல வேண்டும். எதையும் பெருந்தன்மையாக எடுத்துக்கொள்வது நல்லது. குறுகிய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. பெருந்தன்மையான எண்ணங்கள் இருக்க வேண்டிய நாள். வியாபாரத்தில் லாபங்கள் நீங்கள் நல்ல விதமாக எதிர்பார்க்கலாம். மக்கள் வரத்து அதிகரிக்கும். சுய லாபத்திற்காக எந்த விஷயங்களையும் செய்ய வேண்டாம். பொது நல நோக்கத்தோடு செய்ய வேண்டிய காரியங்கள் பல இருக்கிறது. ஆகவே உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவ்வப்போது தெரிந்து கொண்டு செய்வது அவசியம். எதிர்காலம் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்களில் வேகம் இல்லாமல் திறமையாக செய்ய மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டும். பிறருடைய விஷயங்களை அதிகம் தலையிடாதீர்கள். தற்பெருமை குணங்கள் இருக்கக்கூடாது. வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அதிக கடுமையான முயற்சிகள் என்பது தேவையாக இருக்கும். யாரை பார்த்தும் எந்த விஷயங்களிலும் ஈடுபடாதீர்கள். உங்களுடைய சுய சிந்தனை, சுய கட்டுப்பாடு என்பது மிக மிக அவசியம். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மன அமைதி என்பது வேண்டும். தெய்வ வழிபாடு செய்தால் பய உணர்வுகள் அகலும். இறை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நன்மையை தரும். செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே என்று முருகப்பெருமானை இந்த பாடலை சொல்லி பாராயணம் செய்வது விசேஷமானது. ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் என்று பாராயணம் செய்தாலும் அதிக நன்மைகளை பெறக்கூடும். அதிர்ஷ்ட திசை என்று தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திர நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். கௌரவமான செயல்பாடுகளில் உங்களுக்கு பெருந்தன்மையாக இருப்பது நல்லது. எல்லோரிடத்திலும் வாக்குவாதங்கள், வீண் சங்கடங்களில் ஈடுபடாதீர்கள். விவாத போக்கை தவிர்க்க வேண்டிய நாள். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுங்க. சூழ்நிலைகளை நல்ல விதமாக புரிந்து செயல்படுவீர்கள். வரவுக்கு உண்டான படி செலவுகள் இருக்கும். அதையும் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டிய நாள். சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். சுப காரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சுப விசேஷங்கள் பற்றிய எண்ணங்கள் மனதில் அதிகமாகவே இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் நாள். தெய்வ வழிபாடு செய்தல் நல்லது. கவலைகள், பய உணர்வுகள் மறையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், அவரோடு குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவானும் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார்கள். செயல்பாடுகளில் ஒரு விதமான படபடப்பு ஏற்படும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். எதை செய்தாலும் பிறரோடு கலந்து ஆலோசிப்பது நல்லது.
குடும்ப உறுப்பினர்களிடத்தில் மனம் விட்டு பேசுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். நல்ல வழியை மட்டும் பொதுவாக கையாளக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். எதிலும் நேர்மையாக இருக்க விரும்பக்கூடியவர்கள். உங்களுக்கு எதிராக ஒரு சில காரியங்களும் நடக்கலாம். பகைகள் இருக்கலாம். போட்டிகள் பொறாமைகள் அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் புரிதல் என்பது குறைவாகத்தான் இருக்கும். பொதுவாக நல்ல சாதுரியமாக நீங்கள் இருந்தாலும் இந்த நாளில் ஒரு சின்ன விஷயம் கூட புரியாமல் போகலாம். ஞாபக மறதி அதிகரிக்கலாம். தேவையற்ற விஷயங்களில் உங்களுடைய மனம் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள மன அமைதி பெற தியானம் ஈடுபடுவது நல்லது. மனதளவில் தன்னம்பிக்கை குறையும். செயல்பாடுகளில் வேகம் இருக்காது. படபடப்பு தான் அதிகமாக உண்டாகலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு அச்சம் கொள்வீர்கள். பய உணர்வுகள், அச்சம் இவையெல்லாம் நீங்க வேண்டுமானால் இறை வழிபாடு, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை படிப்பது, வீட்டில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வது எப்பொழுதுமே நல்லது. காலை பொழுது எழுந்தவுடன் வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்டால் ஸ்ரீமன் நாராயணன் காக்கும் கடவுள் திருமாலுடைய 1008 நாமங்கள் எந்த வீட்டில் ஒலிக்கிறதோ அந்த வீட்டில் துர்சக்திகள் இருக்காது என்று பொருள். ஆக தெய்வத்தினுடைய வாசம் இருக்கும், அனுகிரகம் இருக்கும், தெய்வ அனுகூலம் உண்டு. ஆகவே துலாம் ராசி அன்பர்கள், சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் ஸ்ரீ மகாலட்சுமியையும் தினம்தோறும் காலை பொழுது எழுந்து முதலில் வணங்கி விட்டு பிறகு நீங்கள் உங்களுடைய வேலைகளை கவனித்தால் எல்லா காரியங்களும் சீக்கிரமாகவே ஜெயமாகும். வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில விஷயங்களை இழந்திருந்தாலும் மீண்டும் பெற முடியும் என்கிற நம்பிக்கை இருக்குங்க. மற்ற வியாபாரிகளிடத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்கும். தலைமை பண்பு ஏற்று நடத்துவீர்கள். அதிக விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். உறவுகளிடத்தில் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. மிக நெருக்கமானவர்களாகட்டும், அதிகம் தெரிந்தவர்களாக இருக்கட்டும், அதிக உரிமைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு என்ன ஒரு எல்லையோ அந்த எல்லைக்குள் இருந்தால்தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை. அதிகம் தெரியும் என்று நீங்களாக சென்று அவர்களிடத்தில் தேவையற்ற விஷயங்களை பெற வேண்டாம். உங்களுடைய தன்மானத்தை விட்டுக் கொடுக்காதீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படலாங்க. தடைகளும் அவ்வப்போது வந்து நீங்கும். வேண்டிய வரவுகள் கண்டிப்பாக வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்தில் தன அனுகூலம் உண்டு. தன வரவுக்கு குறைவு இருக்காது. ஒரு சில நேரம் தாமதமானாலும் சீக்கிரமாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு கோச்சார ரீதியாக அமைகிறது. உத்தியோகத்தில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். பெருமை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை இன்று வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையும் நிதானமுமாக இருக்க வேண்டும். ஒரு விதமான படபடப்பு ஏற்படலாம். கவனக்குறைவாக இருக்காதீர்கள். அதிகம் தண்ணீர் குடிக்க வேண்டும். எண்ண ஓட்டத்தை, மன நிலையை கட்டுப்படுத்துவது நல்லது. தியானம் செய்வதால் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு இந்த நாளை உங்களால் நகர்த்த முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான விஷயங்கள் உண்டாகலாம். அனுபவங்கள் ஏற்படும். பெருமை நிறைந்த நாளாக உறவுகளிடத்தில் அதிக உரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக அமையுங்க. சில பொருளாதார நிலைகளில் வரவுகள் தாமதமாகி பிறகு கிடைக்கும். எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்று உங்களுடைய ராசி அதிபதி இந்த நாளை ஆளுகிறார். புதுமையான விஷயங்களில் கவனித்திருங்கள். தொழிலில் அதிக முயற்சிகள் வேண்டும். சாதாரணமாக இருந்தால் எந்த காரியமும் உங்களுக்கு நடக்காது. ஒரு சில முயற்சிகள் இருந்தால்தான் தேவைக்கேற்றார் போல் இந்த நாள் நிம்மதியான ஒரு சில சூழ்நிலைகளை நீங்கள் பெற முடியும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உடல் உபாதைகள் அவ்வப்போது ஏற்படலாம். கவனக்குறைவாக இருக்காதீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். உடல் அசதி ஏற்படும். உடல் வலி உண்டாகும். இரவு பகலாக வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் புரிதல் இருக்காது. ஒரு குழப்பமாகவே இருக்கும். தன்னம்பிக்கை குறையுங்க. மனதளவில் தைரியம் இருக்காது. எவ்வளவு பெரிய வேலைகளை செய்திருப்பீர்கள். ஆனால் இந்த நாள் சந்திராஷ்டமத்தினுடைய நாளில் மட்டும் இனம் புரியாத குழப்பங்களுக்கு உள்ளாவீர்கள். மனநிலை சீராக இருக்காது. தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை தேவை. நண்பர்களுடைய வார்த்தைகளில் சந்தேகங்கள் வரலாம். காதலர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்காது. உங்கள் வருங்கால துணைவர் என்ன ராசி என்பதை பார்த்து அதற்கேற்றபடி திருமணம் செய்வது நல்லது. 6க்கு 8 என்று சொல்லக்கூடிய சஷ்டாஷ்டகம் இருக்குமானால் உங்களுடைய ராசியிலிருந்து அவர்களுடைய ராசி 6ஆகவோ 8ஆகவோ வரக்கூடாது. அப்படி வந்தால் அவர்கள் உங்களுடைய காலம் முழுவதுமே திருமணமான பிறகு வீண் பிரச்சனைகளிலேயே உங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கும்.
இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்கள். உங்களுக்கு ஜாதக ரீதியாக கேள்விகள் இருந்தாலோ அப்பாயின்மெண்ட் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்கலாம். அல்லது சந்தேகங்கள் ஆன்மீகம் தொடர்பாகவோ அல்லது உங்களுடைய பொதுவான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஒரே ஒரு கேள்வி மிக சுருக்கமாக பதிவிட்டால் இதற்கான பதில் நாளைய வீடியோவில் உங்களுக்காக வழங்கப்படும். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த நாள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிதானம் தேவை. கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டால்தான் நல்லது. அதிக கோப உணர்வுகள் பொதுவாகவே இருக்கும். புயல் போல உங்களுடைய கோபம் இருக்கும், கொந்தளிப்பீர்கள். ஆனால் இந்த நாள் கொந்தளித்தால் கதையே வேறு. ஆக எந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நீங்கள் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும், பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். மனநிலையை சீர்படுத்திக் கொள்ள தியானம், அதிகமாக தண்ணீர் குடியுங்கள். அதுதான் உங்களுக்கு மனதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு உணவு என்றால் அது தண்ணீர் தான். ஆக புது விஷயங்களை தொட வேண்டாம், பழைய விஷயங்களையே தொடர்ந்து செய்தால் போதுமானது. ஒப்பந்தங்கள் செய்வது, பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடாது. யாருக்காகவும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். கடன் பற்றிய பய உணர்வுகள் அவ்வப்போது வந்து போகலாம். கடன் விஷயங்களில் இருந்து இழுபறிகள் கொஞ்சம் மறைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் இருக்கும், சிரமங்கள் கொஞ்சம் இருக்கும், அசௌகரியங்கள் இருக்கும். கேட்ட இடத்தில் பணம் தாமதமாக வரும். ஆவணம் தொடர்புடைய விஷயங்களில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நீதிமன்ற வழக்குகள் பற்றிய பேச்சுகளை தவிர்த்து விடுங்கள். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உணர்ந்து செய்தால் நல்லது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. வீண் பேச்சுக்கள், விவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டிய நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய நாள். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும், சிரமங்கள் இருக்கும். உடல் அசதிகள் ஏற்பட்டு நீங்கும். இனம் புரியாத குழப்பத்திற்கு உள்ளாக வேண்டியிருக்கும். புதிய விஷயங்களை எடுக்காதீர்கள். எதிலும் கவனமாக செயல்பட்டால் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற நாள். சாதகமான பலன்களை அதிகம் பெறுவீர்கள். செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயத்திலும் திருப்தி ஏற்படும். பிள்ளைகளுக்காக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அவர்களுடைய ஆரோக்கியம், எதிர்கால வாழ்க்கைக்காக, வருங்காலத்திற்காக சில முக்கிய விஷயங்களை பேசி முடிவெடுப்பீர்கள். தம்பதியர்கள் இருவருமே கருத்து ஒற்றுமையோடு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்காக சில பட்ஜெட் போடக்கூடிய நிலை ஏற்படும். வரவுக்கு ஏற்றபடி செலவுகளையும் தீர்மானித்து வைத்திருப்பீர்கள். யார் யாருக்கு எப்படி எதை எதை செய்தால் நல்லது என்கிற புரிதல்கள் அதிகமாக இருக்கும். எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, வெளியே செல்லக்கூடிய விஷயங்கள் சாதகத்தை தரும். எதை நோக்கி நீங்கள் பயணப்படுகிறீர்களோ அந்த காரியம் அனுகூலமாக நடக்கும். சேமிக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்து வருவீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய நிலையை அலங்காரம் செய்வீர்கள். பழுதுகளை நீக்குவீர்கள், பராமரிப்பீர்கள். உங்களுக்கு பிடித்த விதம் போல உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அமைய போகிறது. வீட்டை அலங்கரிப்பதால் உங்களுக்குள் நல்ல மனமாற்றங்கள் இருக்கும். டென்ஷன், கவலைகள், மன அழுத்தங்கள் நீங்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து ருசித்து கற்பனை வளத்தோடு மிக அழகாக பிறரை கவரும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமைய போகிறது. துணைவர் வழியிலும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உங்கள் துணைவருக்கு பிடித்த விஷயங்களை செய்வதோடு மட்டுமல்ல, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக ஒரு நல்ல செய்திகளையும் வெளிப்படுத்துவீர்கள். ரகசியங்களை உடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தம்பதியர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்யுன்யம் இன்னும் அதிகமாகும், பலம் பெருகும். முக்கியஸ்தர்களுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் ஒரு சில புதிய விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா என்கிற யோசனைகள் அதிகமாக இருக்கும். நடப்பு கிரக நிலைகளை வைத்து உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சில நேரம் அதையும் அனுசரித்து செல்வீர்கள். வெளியே உங்களுடைய கஷ்டங்கள் யாருக்கும் தெரியாதது போல பார்த்துக் கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, தன்மானத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். சுய கௌரவம் அதிகம் உண்டு. எல்லாம் உங்களுடைய மேற்பார்வையில் தான் நடக்க வேண்டும் என்கிற நோக்கம் கொண்டவர்கள். பிறருக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்வீர்களே தவிர உங்களுக்கு என்று ஒன்று வந்துவிட்டால் உங்களுக்கே யோசனைகள் தோன்றாது. பிறர் இடத்திலும் கேட்க வாய் வராது. தம்பதியர்களுக்கிடையே மனம் விட்டு பேசினால் சில வேலைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. கூட்டாளிகளாக இருப்பவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். பெரும்பான்மையான நல்ல பண்புகள் இந்த நாள் மாணவர்களுக்கு வெளிப்படும். மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்களில், படிப்புகளில், ஆராய்ச்சி சார்ந்த பட்ட படிப்புகளை மேற்கொள்ள நினைப்பீர்கள்.
நீட்டு தேர்வுக்காக பயிற்சி எடுப்பவர்களுக்கு சாதகமான நிலைகள் உண்டு. இருந்தாலும் கல்வி நிலையங்களில் உங்களுக்கு அதிக அழுத்தங்கள் இருக்கலாம். படிக்கக்கூடிய விஷயங்களில் புரிதல் என்பது வேண்டும். பெற்றோர்களுடைய ஆசைக்கு ஏற்றபடி ஒரு சிலர் படித்தாலும் தனக்கென உரிய ஒரு பாணியில் படிப்பீர்கள். எப்படியாவது மருத்துவராகி விட வேண்டும், இந்த சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அதிக பாடுபடக்கூடியவர்களாகவும் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். வேடிக்கை விளையாட்டு சார்ந்த விஷயங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு உங்களுடைய உண்மை நிலைக்கு சோதனைகள் வரலாம். உங்கள் மீது யாராவது ஒருவர் சந்தேகப்படலாம். உங்கள் பற்றி விமர்சனங்கள் செய்யலாம். எதையும் மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த நாள் உங்களுடைய நாளை இறைவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு உங்களுடைய வேலைகளை கவனித்தால் நல்லது. காதலிப்பவர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அமைதியாக நீங்கள் கையாள வேண்டும். குடும்ப உறவுகளிடத்தில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். செலவுகள் கொஞ்சம் இருக்கும், அதனை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த நாள் வேலை தொழில் ரீதியாக முக்கியமான நபர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வெளியிடங்களில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். வீட்டில் இருப்பவர்களிடத்திலும் அதே பெயரை பெற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களுக்கு நல்லது. வருமானம் சார்ந்த எண்ணங்களும் இரட்டிப்பாக்க வேண்டும் என்கிற ஆசைகள் சீக்கிரமாக கைகூடி வரும். அவ்வப்போது ஏற்படக்கூடிய சில கிரக மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு இந்த நாள் கோச்சார பலன்கள் வழங்கப்படுகிறது. உங்களுக்கு சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைய ராசி பலன்களைப் போல தினம்தோறும் நீங்கள் ராசி பலன்களை அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி உங்களை திட்டமிட்டு வேலைகள் எதை செய்யலாம், எதை தவிர்க்கலாம் என்கிற விஷயங்கள் தினம்தோறும் உங்களுக்காக வழங்கப்படும். இதனை பிறருக்கும் பகிருங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதியான கேத்து பகவான் ராசிக்கு 9ஆம் வீடான சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். தினம்தோறும் நீங்கள் விநாயக பெருமானை வழிபட வேண்டும். சூரிய கணபதி வழிபாடு நல்லது. சூரிய கணபதிக்கான காயத்ரி மந்திரத்தை கூகுளில் நீங்கள் செக் செய்தாலே வரும். வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். தொழில் தொடர்பான முயற்சிகள் மேம்படும். எல்லா காரியங்களையும் நல்ல விதமாக நடத்துவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகத்தை தரும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். முக்கியஸ்தர்களோடு பேச்சுவார்த்தைகளை கவனிப்பீர்கள். துணைவர் வழியில் நல்ல செய்திகள் வரும். ரகசியமான விஷயங்களை கையாளுவீர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சோதனைகள் இருக்கும். ஒரு சிலருடைய ஆதரவு உங்களுக்கு வேலை நிமித்தமாக அலுவலக வேலைகளில் நடக்கும். தொழில் வியாபாரத்திற்கான புதிய முயற்சிகள் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த நாள் பலன். பொதுவாக மகர ராசிக்காரங்கனாலே லட்சியத்தையும் ரொம்ப கடினமான உழைக்கக்கூடிய நபர்களுங்க. பொறுமைக்கு பேர் போனவங்க நீங்க தான். நீங்க எதை குறி வச்சு அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரொம்ப விடாமுயற்சியோட உழைத்து வாழ்க்கையில வெற்றி பெறணும், நல்ல அந்தஸ்துக்காக பாடுபடக்கூடியவங்க நீங்க தாங்க. உங்களை மிஞ்ச ஆளை இல்லைன்னு சொல்லலாம். மற்ற ராசிகளை காட்டிலும் நீங்க உங்களுடைய குணாதிசயங்கள் ரொம்ப குறிக்கோளாக குறி வச்சா தப்பக்கூடாது, எற விழணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரிதான் உங்களுடைய குறிக்கோளை அடைய விடாமுயற்சியோட உழைக்கக்கூடியவங்க. உங்களுடைய வேலைகள்ல ரொம்ப அர்ப்பணிப்பு, ஈடுபாடு, எப்பவுமே சோர்வடையாத ஒரு தன்மை, இதெல்லாம் உங்களுக்கு பிறப்பிலேயே இறைவன் கொடுத்த பொக்கிஷங்க மகர ராசி அன்பர்களே. இதை வச்சு அடுத்த கட்ட நிலைக்கு எப்படி உயரதுங்கிறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும். எவ்வளவு சரிவுகள் இருந்தாலும் கிரக ரீதியாக அந்த சரிவுகள் எல்லாவற்றையுமே சமாளித்து கொண்டு முன்னேறுவதற்கான வழி என்ன என்று யோசிப்பீங்க. அந்த வகையில இன்றைய ராசி பலன்கள்ல உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி என்ன பலன்கள் இருக்க போகிறது என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாங்க. உடன் பிறந்தவங்களுடைய குணநலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உடன் பிறந்தவர்களுடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவர்களுடைய காரியம் எல்லாவற்றையுமே திருப்தியா செஞ்சு கொடுக்கறதோட மட்டும் இல்ல, அவங்கள சந்தோஷப்படுத்தி குஷிப்படுத்தி பாக்குறதுல உங்களுக்கு அலாதி பிரியம். தம்பதியர்களுக்கு இடையே சின்ன சின்ன வாக்கு போக்கு இருந்தாலும் அதெல்லாம் பெரிய அளவுல பாதிப்பு இருக்காதுங்க. அதெல்லாம் உடனே குறைஞ்சிடும். குடும்ப ஒற்றுமை இருக்கும். கொஞ்ச நேரம் சண்டை போட்டா கூட அடுத்த நேரம் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. அனுசரிச்சு போகக்கூடிய போக்கு இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடப்பீங்க. பண வரவு ஓரளவுக்கு உங்களுக்கு குறையலாம். நெருக்கடிகள்ல இருந்து ஓரளவுக்கு மீண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பணம் கிடைக்கிறதுல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் தேவைக்கு ஏத்த நேரத்துல கண்டிப்பாக பணம் கைக்கு கிடைச்சிடும். வீட்டுல பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக அவர்களுடைய உற்சாகத்துக்கு அளவே இருக்காது.
அதிலும் உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய அன்பு செயல்கள், உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக பிள்ளைகள் ரொம்பவே ஆனந்தமாக இந்த நாள் இருப்பாங்க. மூத்த அதிகாரிகளிடத்துல எதிர்பார்த்த அளவுக்கு சில சலுகைகளும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கலாங்க. எதிர்பார்த்தபடி இடமாற்றங்கள் வரலாம். டிரான்ஸ்பர் மற்றும் உயர்ந்த பதவி, அந்தஸ்து, கௌரவத்துக்காக நீங்க அப்ளிகேஷன் போட்டிருந்தாலோ அல்லது சம்பள உயர்வுக்காக நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டிருந்தாலும் மூத்த அதிகாரிகளிடத்துல உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல நாட்டம் உண்டு. அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்காக பல போராட்டங்கள் நீங்கள் செய்திருந்தாலும் அதிலெல்லாம் வெற்றி பெற்று சாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டுங்க. உடல் நலம், மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. நினைக்கிறத தான் செய்வீங்க, செய்யறது தான் சொல்லுவீங்க. எதை சொல்றீங்களோ அதை எப்படியாவது நிறைவேற்றக்கூடிய அமைப்பு, பக்குவம், இறைவனுடைய அனுகிரகம், இயற்கை அருள் எல்லாமே உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, வியாபாரத்துல அரசாங்கத்தினுடைய உதவிகள் கிடைக்கும். லோனுக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தா அந்த லோனுக்கான பணம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்ல, நிறைவாக ஒவ்வொரு வேலைகளையும் ரொம்ப சந்தோஷத்தோட ஈடுபாடோட செய்து முடிக்கிறதுனால எல்லா வேலைகளையும் இன்னைக்கு நல்லபடியா முடிச்சிட்டோங்கிற ஒரு திருப்தியோட இரவு தூங்க போவீங்க. இந்த நாள் உண்மையிலேயே மகர ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான அனுகூலத்தை கொடுக்குங்க. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம் பகை ராசிகள். மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சே போயிடுங்க. எதையுமே ரொம்ப அழகாக செய்து கொடுப்பீங்க. கருத்து ஒற்றுமை இருக்கும். குடும்பத்துல சேம லாபத்தோடு இருக்கக்கூடும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிக்குண்டான நாளாக அமையுங்க. பலம் பொருந்தியவங்களாக இருப்பீங்க. தெய்வ வழிபாடுதலை தொடர்ந்து செஞ்சு வந்தாலே உங்களுடைய வேலைகள் எல்லாமே அனுகூலமாக நடக்குங்க. குடும்பத்துல நல்ல மேன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷகரமான சூழ்நிலைகள், கலகலப்பான நிலைகள் ஏற்படுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நிறைவு, மனதில் திருப்திகள், சந்தோஷங்கள் நிறைந்த நாளாகும். வியாபார போக்கு திருப்தியை தருங்க. இந்த நாள் உங்களுக்கு எல்லா நலனும் வளமும் கிடைக்கும்படியாகத்தான் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. சிறப்பான திருப்திகரமான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களை ஆளக்கூடியவரும் சனீஸ்வர பகவானே. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல ஒரு தீவிரங்கள் இருக்கும். ஆழமாக இறங்கி செயல்படக்கூடியவங்க நீங்க தாங்க. எதையுமே சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய முடிவுகள் எடுப்பீங்க. உங்களுடைய ராசி பொதுவா காற்று ராசிங்கிறதுனால பல நேரங்கள்ல உங்களுக்கு மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆசிலேஷன் மைண்ட். எதையுமே நிலையாக உங்களுடைய மனது இருக்காது. அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். காற்று எப்படி ஒரு இடத்தில் அடக்க முடியாதோ, அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்குமோ அதே போலத்தான் உங்களுடைய செயல்களுமே இருக்கும். உங்க குணமும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. அப்பப்ப ஒரு மாற்றத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கும் கும்பராசிகாரர்களுடைய குணம். இப்படி இருக்கும் பொழுது இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் ஏற்படும். நண்பர்களோடு சிறு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய விஷயங்கள்ல நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்றால் அதில் சிந்திக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. இடுப்பு வலி மற்றும் அதை சார்ந்த பிரச்சனைகள், வாதம் தொடர்பான சங்கடங்கள் குறைய வாய்ப்புகள் உண்டு. நேரம் கிடைப்பவர்கள் திருக்கொள்ளிக்காடு சென்று வருவது விசேஷம். செல்வாக்கு அதிகரிக்கும். வெளி வட்டாரங்களில் உங்களை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள். சாதாரண விஷயங்களை கூட பிரம்மாண்டமாக செய்து விடுவீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு, மரியாதை இருக்கும். இருந்தாலும் சமூகத்தில் வெளியிடங்களில் கவனமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது. எல்லாவற்றையும் வெளுத்தது எல்லாம் பால் என்று இருக்க வேண்டாம். மற்றவர்களுடைய குணத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சிகளை சுதாரித்துக் கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது கிரகிக்க முடியாத ஒரு சில மனநிலைகள் உங்களுக்கு ஏற்படும். தந்தை வழியில் சிறிய அளவிலாவது உங்களுக்கு சில கடன் தொல்லைகள் ஏற்பட்டு தீரும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பண பற்றாக்குறையிலிருந்து மீண்டு வருவதற்கான சில சிந்தனைகள், எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இறை வழிபாடு செய்பவர்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகளும் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. குடும்ப சூழ்நிலைகள். கணவனில் இருந்து தப்பிப்பதற்கான சில மாற்றொரு வழிமுறைகளை ஆராய்வீர்கள். பண பட்டுவாடா செய்ய வேண்டிய நிலைகளும் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரக்காரர்கள் ராகு பகவானோடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். எதையும் சிந்தித்து செய்யுங்கள். அதிக யோஜனைகள் தேவை. மனதில் பட்டதை அப்படியே செய்யாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஆழத்தன்மை, நன்மை தீமை, உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து செய்தால்தான் உங்களால் தப்பிக்க முடியும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் பொருளாதார சேர்க்கை உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். பொதுவாக முழு சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசி ஆளக்கூடியவராக இருக்கார். காலச்சக்கரங்கள்ல 12வது கடைசி வீடு மீனராசி தான். பொதுவா மீனராசி அப்படின்னாலே ரொம்ப புத்திசாலிகளாக இருந்தாலுமே அடிக்கடி மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கக்கூடியவங்களாகத்தான் நீங்க இருப்பீங்க. ஒரு நேரம் போல உங்களுடைய மன அமைப்பு இருக்காது. காலையில இருந்தா உங்களுக்கு மாலையில ஒரு மாதிரியா இருக்கும், அல்லது இரவு நேரங்கள்ல உங்களுடைய எண்ணங்கள் மாறலாம். ஏதாவது ஒரு வகையில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. சாதாரண விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆகக்கூடிய நபரா தான் இருப்பீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாவே எடுத்துக்குவீங்க. விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு உங்களுக்கு ரொம்ப இருக்கணுங்க. இது பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஏற்ற இறக்கத்தை உண்டு பண்ணிடும். கனவு உலகத்துல வாழக்கூடியவங்களாதான் மீனராசி இருப்பாங்க. ஆனா மனதளவுல ஆன்மீக எண்ணங்கள்ல அதிகமான ஈடுபாடு இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறது அப்படிங்கறத முழுமையா நீங்க இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாம். கடந்த கால விஷயங்கள் பற்றி ஏதாவது ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். பழைய விஷயங்களை பற்றி பேசாதீங்க, அதை பத்தி நினைக்காதீங்க. கடந்த கால பிரச்சனை கடந்த காலமாகவே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுடுறது நல்லது. எதையுமே நீங்க மல்லுக்கு இழுத்து அதனோட சண்டை போடாதீங்க. சக ஊழியர்களிடத்துல சாதகமில்லாத ஒரு தன்மை இருக்கும். நவகிரக கோவிலுக்கு சென்று அங்கு தீபங்கள் ஏற்றி 9 விளக்கு ஏற்றி நவகிரகங்களையும் வழிபடுங்க. எள் கொண்டு தானம் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம். இப்படி செய்வதாலும் அல்லது காகத்திற்கு எள் கலந்த தயிர் சாதத்தை வைப்பதாலும் உங்களுடைய கிரக தோஷங்கள், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலோ அல்லது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் விலகுங்க. புதியவர்களோடு ஆலோசனைகளை மேற்கொள்ளக்கூடும். தெரியாத நபர்களோடு எந்த கருத்துக்களையும் வெளிப்படுத்தாதீங்க. எதிலும் விவேகமாக இருக்கணும். திடீர் முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துடுங்க. நினைச்ச உடனே நினைச்ச வேலைகளை செய்யணும்னா அதுக்கு ஏத்த நாள் இது இல்லைங்க. உங்களுக்கு நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலவே இருக்கும். ஆக எண்ண ஓட்டத்தை கட்டுப்படுத்தணுங்க. உடல் மன அழுத்தத்தை இல்லாம பாத்துக்கிறதும் மன ஓட்டத்தை கட்டுப்படுத்துறது ரொம்பவே முக்கியங்க. இல்லைன்னா தேவையில்லாத உடல் உபாதைகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். உணவின் மீதான விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும். வெளியிட உணவுகளை தவிர்த்துடுங்க. முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல மீனராசி அன்பர்களே. இந்த நாள் வண்டி வாகன பயணங்கள்ல பொறுமை நிதானம் வேண்டும். மனக்குழப்பத்தோட இருந்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறதுக்கு தியானம் செய்யுங்க, யோகாசனம் செய்யுங்க, நடப்பயிற்சி செய்யுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது. நவ கிரகங்களினுடைய நல்லாசி ஒருவருக்கு கிடைக்க வேண்டுமானால் அவர்கள் உடற்பயிற்சி செய்தால் எந்த கிரக தாக்குதல்களும் இருக்காது என்பது ஐதீகம். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. அது மட்டுமல்ல, நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்குங்க. ஒன்று போல இருக்காது, ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். நீங்கள் தான் அனுசரித்து போகணும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறருடைய கருத்துக்கள் தேவைப்படும். ஆலோசனைகளை மேற்கொள்வீங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்கள் இடத்துல பணிவா கனிவா நடந்துக்கணும். எந்த விதமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தாலும் அதனை வெளிப்படுத்தாதீங்க. அடக்கத்தோடு இருக்க வேண்டும். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்பது திருவள்ளுவர் பெருமானுடைய வாக்கு. ஆக எல்லா விஷயங்கள் நீங்கள் தெரிந்திருந்தாலும் பிறரோடு வாக்குவாதங்களையோ அல்லது மற்றவர்களுடைய விஷயத்திலோ தலையிடாதீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பார்க்கும் பொழுது பிறரிடத்தில் விட்டு கொடுத்து போகணுங்க. பொறுமை என்பது வேண்டும். பேச்சுக்களினால் சில தடுமாற்றங்கள் வரலாம். யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். குழந்தைகளிடத்தில்
எதிர்மறையான விஷயங்களை பற்றியோ அல்லது குழந்தைகளை பற்றியோ எந்த விதங்களிலும் நீங்கள் பேசாமல் இருப்பதே நல்லது. அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை பொறுத்து கொண்டாடுங்கள். பொறுத்து கொள்வது மிக மிக நல்லது. பொறுமையாக இருந்தால்தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும். பொறுமை கடலினும் பெரிது. ஆக இந்த நாள் பொறுமையை கொண்டாடினால் உங்களுடைய பிரச்சனைகள் ஏதும் உங்களிடம் நெருங்காது. அமைதியாக வந்து அதுவே அமைதியாக சென்றுவிடும் என்பதை நம்புங்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமைந்திட அன்னதானம், வஸ்திர தானம், இயலாதவர்களுக்கு சில பொருட்கள், உபகரணங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம், குடிநீர் தானம் செய்வதாலும் பல விஷயங்கள் உங்களுடைய பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் விலகுவதை நீங்கள் உணரலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நாள் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.